மாவட்ட நீதிபதிகள் நீதித்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரைகளின்படி இதர படிகளுடன் ஊதிய உயர்வு உத்தரவிடும்படி அகில இந்திய நீதிபதிகள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் நீதித்துறை செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகினர். 4 வாரங்களுக்குள் ஊதிய உயர்வை அமல்படுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டு அடுத்த விசாரணையின் போது ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்தும் உத்தரவிட்டனர். 2012 77% சாதிகளை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேற்கு வங்க அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு செப்டம்பர் 2ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கிறது. 77 சாதிகளை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையை 1 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க மேற்கு வங்க அரசுக்கு கடந்த 6ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. மருந்து பெயர்களை பிரெய்லி முறையிலும் அச்சிட உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மேதான் சோனி தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்கொள்ளும் மருந்துகளை தெரிந்து கொள்ள பிறரை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது என கூறியிருந்தார். மருந்து பெட்டிகளில் அதன் பெயரை பிரெய்லி முறையில் அச்சிட மருந்து நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.